ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார் பட்டியில் செய்கிற மாதிரியே மோதகம் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துடலாம். ரொம்பவும் வறுக்கக்கூடாது, அரை பதத்துக்கு இருந்தால் போதும். அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். இதையும் நமக்கு ஓரளவு பதத்துக்கு வறுத்துக்கணும். நல்ல வாசனை வரும் வறுத்ததும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா 2-3 டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் வச்சுட்டு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் இது ஃபில்டரில் இருக்கட்டும், அப்போ தான் தண்ணி நல்லா வடியும். தண்ணி வடிஞ்சதும் ஒரு தட்டில் இதை கொட்டிட்டு அப்படியே ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு இதை காய விட்டுடலாம். வெயிலில் வச்சு காய வைக்கக்கூடாது, ஃபேன்லேயே காய வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஈரம்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கடாயில் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இதை காய விட்டுடலாம். தண்ணி கொதி வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி டாட்டாக வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம். இதை கண்டினியூஸாக அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அது மாதிரியே கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கணும். நல்லா இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்க 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லம் கரைஞ்சி வரட்டும். இப்படி இல்லைன்னா நம்ம வெல்லத்தை தண்ணியில் கரைச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது இதில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போகணும். நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த பதத்துக்கு வரணும். அதனால் நல்லா இதை அடுப்புலையே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், தண்ணிலாம் நமக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் உருண்டை பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம மோதகம் செய்கிற மோல்டு இருந்தாலும் இந்த மாதிரி அதில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டு நம்ம மோதகமும் அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கீழேயும் கொஞ்சம் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான ஷேப்பில் நமக்கு மோதகம் கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வேக விட்டுடலாம். ஆவி வந்ததும் நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் மோதகம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மூடிட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நமக்கு வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான பிள்ளையார் பட்டி மோதகம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.